சரி, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றது வந்து தமிழகத்துக்கு ஒத்து போகாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் தயவு இல்லைன்னா திமுக ஆட்சி அமைக்க முடியாது, காங்கிரஸ் தயவு இல்லைன்னா அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலைமையை நீங்கள் தோற்றுவித்தால் நீங்கள் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கும். 4.25 வருஷம் வந்து கம்முன்னு கிடப்பேன், தேர்தலுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மீசையை முறுக்குவேன், கதர் சட்டையை வந்து விடன்னு போட்டுட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. பதிலடியாக வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், கூட்டணி ஆட்சிக்கு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்புறம் இந்த கூட்டணி ஆட்சியை ஒத்துக்கிறதுல என்ன விஷயம் இருக்கு? காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு சட்டப்பேரவையிலே வந்து போட்டியிடுவதற்கு மக்கள் சீட்டு கொடுக்குறாங்களா, திமுக கொடுக்குதா? மாவட்ட நிர்வாகிகள் தரப்புல இருந்து வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கணும் அப்படின்னா 41 தொகுதிகளுக்கும் கீழே வந்து இருக்கக்கூடாது. ஆமாம், 41 தொகுதி கொடுங்க, 6 அமைச்சரவை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறது இருக்கு இல்லையா, அதுக்கான அமைப்பு பலமே கிடையாது. இப்போ இவங்களுக்கு கூடுதலாக 41 தொகுதியை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ விசிகாவுக்கால கொடுக்குறது ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கு சட்டசபை உருவாகிரும், யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை உருவாகிரும். நம்ம வந்து ஆட்டத்தை காட்டலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு சட்டை கொடுத்தது அடிச்சா ஒரே அட்டி தான். 96 காலகட்டங்களில் மூப்பனார் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்துட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியை உருவாக்கிட்டார். அவர் பின்னால் எழுச்சி மிக்க தொண்டர்கள் வந்தார்கள். அந்த மாதிரி மாணிக் தாகூருக்கு யாராவது ஆதரவாளர் இருக்கிறார்களா? ஜோதிமணிக்கு இருக்கிறாங்களா? பிரவீன் சக்கரவர்த்திக்கு இருக்கிறாங்களா? உங்களுக்கு பின்னால் ஏதாவது ஒரு எழுச்சியை உண்டாக்க முடியும்னா தானே நீங்கள் தலைவர். நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, 41 சீட்டு கொடுங்க, 6 அமைச்சர் கொடுங்க, பேசுவதற்குல கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கத்தான் உதவுமே தவிர கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது அப்படி தெளிவாக சொல்லிட்டார். இதை ஏற்றுக்கிட்டவே இல்லாதவெல்லாம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றது வந்து தமிழகத்துக்கு ஒத்து போகாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இதற்கு பதிலடியாக வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், கூட்டணி ஆட்சிக்கு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்புறம் இந்த கூட்டணி ஆட்சியை ஒத்துக்கிறதுல என்ன விஷயம் இருக்குன்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு சட்டப்பேரவையிலே வந்து போட்டியிடுவதற்கு மக்கள் சீட்டு கொடுக்குறாங்களா, திமுக கொடுக்குதா? முதலில் வேட்பாளர் நிறுத்துவது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது யார் முதல்ல கொடுக்குறா? திமுக தான் கொடுக்குது. மக்கள் தான் எல்லாரையும் முடிவு செய்வார்கள், அது வந்து இறுதி எஜமானர்கள் தான் மக்கள். ஆனால் முதல் கட்டமாக காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை சீட்டு கொடுக்கறது, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கள ஆய்வு செய்வார்கள். உளவுத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது, யாரிடத்தில் தொண்டர்கள் இருக்கிறார்கள், ஏதாவது ஒரு கிராமத்தில் 4 பேர் கூட்டம் போட்டாலும் போலீஸில் அது ரெக்கார்ட் ஆகுது. காவல்துறையினுடைய கண்காணிப்புக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வந்து ஒரு அரங்க கூட்டத்தை நடத்தக்கூட முடியாது. அப்போ அரசியல் ரீதியாக ஒரு கட்சி என்ன நகர்விலே இருக்கிறது, எந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அதன் வலிமை என்ன என்பதை உளவுத்துறை கண்காணிக்காமல் இருக்குமா? எங்கோ ஒரு மூலையில் நீங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஆர்ப்பாட்டம் செய்கிறீங்க, அது அரசுக்கு தெரியாமல் செய்ய முடியுமா? அப்போ காங்கிரஸ் கட்சி என்ன செய்யணும்? இப்போ மாணிக் தாகூர் இவ்வளவு வேகமாக சொல்கிறார்ல, அவர் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக இருக்கிறார். அவர் என்ன செஞ்சுருக்கணும்? காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னா விருதுநகரில் பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை அவர் நடத்தியிருக்கணும். இப்போ இது மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாங்கல்ல, ஜோதிமணி என்ன செஞ்சுருக்கணும்? கரூரில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தியிருக்கணும். இல்லை, மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடக்கூடிய விஷயங்களை செய்திருக்கணும். ஒன்றும் இல்லை, திமுக அரசை நீங்கள் எதிர்ப்பதற்கோ விமர்சிப்பதற்கோ ஒன்றுமில்லை, கூட்டணி கட்சியாக இருக்கிறீங்க. ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை அம்பலப்படுத்துகிற விதமாக ஒன்றிய அரசுக்கு எதிரான எத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க, எத்தனை பேரணிகள் நடத்தியிருக்கிறாங்க, எத்தனை பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. இதையெல்லாம் செஞ்சு அடிப்படை உறுப்பினர்களை சேர்த்து ஒவ்வொரு இடத்திலையுமே நீங்கள் வந்து புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையை நிகழ்த்தி புதிதாக கட்சிக்கு வருகிறவர்களுக்கு பொறுப்பு தந்து இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு காங்கிரஸ் கட்சி வளர்ந்திருந்தால் சரி, காங்கிரஸ் தயவு இல்லைன்னா திமுக ஆட்சி அமைக்க முடியாது, காங்கிரஸ் தயவு இல்லைன்னா அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலைமையை நீங்கள் தோற்றுவித்தால்
நீங்கள் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்கும். நான் வருஷத்தில் வந்து ஒரு 4.25 வருஷம் வந்து கம்முன்னு கிடப்பேன். தேர்தலுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மீசையை முறுக்குவேன், கதர் சட்டையை நான் செலவைக்கு போடுவேன், போட்டு வந்து விடன்னு போட்டுட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னால் நடைமுறைக்கு எப்படி சாத்தியமாகும்? விதைக்கிற காலத்தில் நான் வெளியூருக்கு போயிட்டு அறுக்கிற காலத்தில் வந்தானா 64 கருக்கருவாயோட வந்து அறுவடை காலத்தில் மட்டும் வந்தால் எப்படி அறுக்க முடியும்? விதைச்சிருக்கணும், தண்ணி வாய்ச்சிருக்கணும், உழுது இருக்கணும், அதுக்கு உரம் போட்டிருக்கணும், அதை காக்கா குருவிலாம் வந்து தானியங்களை கொத்திட்டு போகாமல் பாதுகாக்கணும், அதை வந்து வேலி கட்டி வச்சுருக்கணும், கண்காணிக்கணும். அப்போ தானே பயிர் கருகுதா பயிர் வளருதான்னு பார்க்கணும் விவசாயி. அது மாதிரி தானே ஒரு கட்சிக்கு வளர்ச்சி பணிகளை வந்து பார்க்காம இன்னொரு கட்சிகிட்ட போய் நீ பங்கு கொடு, எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடு, ஆட்சியில் பங்கு கொடு அப்படின்னா உன் கட்சியை வளர்க்கணும்ல. நீயே சும்மா மேம்போக்காக எந்த நடவடிக்கையுமே இல்லாமல் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு லெட்டர் பேடு கட்சி மாதிரியே வச்சுக்கிட்டு திடீர்னு வந்து குதிக்கிறது இருக்குல்ல. இப்போ பாஜக இருக்கு, அண்ணாமலை வந்து டெய்லி வந்து மாநில தலைவராக இருந்தப்ப செய்தியாளர் சந்திப்பு, வார் ரூமு என்னென்னமோ பண்ணி தினசரி மீடியா அட்டென்ஷன்லேயே வச்சுருந்தாரு. நடைபயணம் போனார். அவருடைய நடவடிக்கையின் வழியாக என்ன செஞ்சு நோட்டாவுக்கு கீழே இருந்த பாஜக 11% எட்டி பிடித்தது. கூட்டணி கட்சிகளெல்லாம் போய் மிரட்டினார். அண்ணாமலை வந்து சாதாரண ஆள் கிடையாது. பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் போய் மிரட்டுவார், மணல் மாஃபியாக்களை மிரட்டுவார், பெரிய பெரிய கல்வி கொள்ளையர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கல்வி தந்தைன்னு பேர், அவங்களுக்கு புனை பேர் வந்து கல்வி தந்தை, ஒரிஜினல் பேர் கல்வி கொள்ளையர்கள். பெரிய பெரிய நிறுவனம் நடத்துகிறவங்கள பூரா போய் மிரட்டி பணியை வைத்து எல்லாரையும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து போட்டியிட வச்சார்ல. அதனால் கூட்டணியிலலாம் எல்லாம் சேர்த்து 18% வந்துட்டோம், 19% வந்துட்டோம், 20% எட்ட போகிறோம்னா சொன்னாங்கல்ல. அப்போ ஒரு அதிரடி அரசியல் இன்றைய காலகட்டத்தில் என்ன வந்து எப்படி அரசியல் செய்ய வேண்டும், எப்படி புதிய இளைஞர்களை ஈர்க்க வேண்டும்னு ஒரு வேலை திட்டத்தோடு இருந்து காங்கிரஸ் கட்சி வந்து கடுமையாக வந்து தமிழ்நாட்டிலே வேர்பதித்திருந்தால் இவர்கள் பேசுகிறதுல ஒரு லாஜிக் இருக்கும், நியாயம் இருக்கும். எதுவுமே கிடையாது. திடீர்னு வந்து எங்களையும் நீங்கள் வந்து அமைச்சரவையில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இது போன்ற முயற்சிகள் கடந்த காலத்திலே நடந்திருக்கிறது. 1980 காலகட்டங்களில் இந்திரா காந்தி அவர்கள் வந்து இருந்தபோது காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டது. 114 சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸ். 112 தொகுதியில் தான் திமுகவே போட்டிட்டுச்சு. சம வலிமையோடு போட்டிட்டாங்க. 2 சீட்டு கூடுதலாகவே கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு. அன்றைக்கு வந்து கூட்டணி ஆட்சிக்கான முகாந்திரமாகத்தான் அதை முயற்சி செய்தார்கள். மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்போ இந்த கூட்டணியை நிராகரித்து விட்டார். கூட்டணி ஆட்சி என்கிற கோரிக்கை குப்பை தட்டிக்கு போய்விட்டது. 1980 எம்ஜிஆர் ஜெயித்து விட்டார். அப்போ இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. அதனால் ஒரு மாநில கட்சி ரொம்ப பலவீனமடைகிறது, வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே போகிறது, பெரிய அளவில் எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் தான் வலிமையான கட்சினா கூட்டணிக்கு வந்து கேட்பாங்க, கூட்டணி ஆட்சிக்கு வந்து அப்போ தான் வலிமை பிறக்கும். இப்போ அப்படி ஒரு சூழலே இல்லையே. திமுக மிகுந்த வலிமையோடு இருக்கிறது, காங்கிரஸ் அவர்களுக்கு நிகரான அல்ல, ஒரு கால்வாசி வலிமையோடு கூட இல்லை. அப்போ எப்படி அது வந்து சாத்தியப்படும்? ஏன்னா இவங்க வைக்கிற கோரிக்கை என்பது இவர்களுடைய கோரிக்கை மட்டுமா? இப்போ டிசம்பர்லேயே நாங்கள் குழு அமைச்சிட்டோம், பிப்ரவரி மாதம் இந்த ஒரு பாதி மாதங்கள் கடந்து விட்டதே, இவ்வளவு நாட்களில் கூட ஏன் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலை அப்படின்னா முதல்லையே கூப்பிட்டோம்னா கூடுதல் சீட்டு கேட்பாங்க. ஏற்கனவே 25 சீட்டு கொடுத்தாங்க, இறுதியில் கூப்பிட்டா இவ்வளோ சீட்டுகள் கொடுத்தா போதும். ஆமாம், இறுதி செய்கிறதுனா மற்ற இப்போ வந்து ராமதாஸ் கதவை தட்டுறாரு, திமுக கூட்டணிக்கு வர்றேங்கிறாரு மருத்துவர். பாட்டாளி மக்கள் கட்சியே கையை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து நான் கதவை தட்டுறேன்னு அவங்க தட்டுறாங்க. உலக புகழ்பெற்ற கட்சி தேமுதிக, ட்ரம்பே பயப்படுறாப்புல பிரேமலதாவை பார்த்து, அந்த அளவுக்கு பெரிய தலைவி, அவங்க வேற காத்திருக்கிறாங்க. எல்லாரும் வந்து கதவை தட்டுக்கிறார்கள்ல, மக்கள் நீதி மையம் உள்ளே வந்துருச்சு ஏற்கனவே. அப்போ எல்லாருமே சீட்டு கேட்பாங்கல்ல. நாங்கள் உங்களோட பல ஆண்டுகளாக நாங்கள் பயணித்து கொண்டே இருக்கிறோன்னு விசிகா கேட்க மாட்டாங்களா? விசிகா மாநாட்டுக்கு அலைகடலைன்னு ஆட்கள் வர்றான்,
திமுக அண்ணா திமுகவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய எழுச்சிமிக்க மாநாட்டை நடத்தக்கூடிய இடத்துல, ஆட்களை திரட்டக்கூடிய இடத்துல விசிகா இருக்கு. அப்போ விசிகா மாதிரி கட்சிக்கு என்ன கணக்கில் கொடுப்பீங்க நீங்கள்? கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, சிபிஎம் இருக்குது. அந்த பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது. நான் ஒத்த சீட்டுக்கு தான் நான் எம்எல்ஏவாக இருக்க போனா? நான் எனக்கு வந்து தகுதி இல்லையா? நான் வந்து தமிழ் தேசிய படையவே கட்டி எழுப்புவேன். தமிழ்நாடு முழுக்க எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. எனக்கு பேச்சாற்றல் இல்லையா? அறிவாற்றல் இல்லையா? ஆட்களை திரட்ட முடியாதா? பெரும்பான்மை சமூகத்தை எனக்கு பின்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியாதா என்றெல்லாம் வேல்முருகன் கர்ஜிக்கிறாரே. அப்போ அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, கருணாஸ் இருக்கிறாரு, தனியரசு இருக்கிறாரு, தமிமுன் அன்சாரி இருக்கிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது, புதிதாக எஸ்டிபிஏ என்கிற கட்சி வந்து திமுகவோடு கூட்டணி காண்பதற்காக ஒரு சிறுபான்மை இயக்கம் வந்து காத்திருக்கிறது. அப்போ திமுக வந்து பயங்கரமான காத்திருப்புல நிறையா பேர் இருக்காங்க சுற்றி. இவ்வளவு இயக்கங்களுக்கும் திமுக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. அதனால் வேலையே செய்யாமல் பரனில் படுத்து கிடக்கிற உங்களை கூப்பிட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, இப்போ ஆக்டிவாக அரசியலில் வேலை செய்கிறவங்க கேட்பாங்கல்ல. சார், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து பிற மாநிலங்களில் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க, அப்போ தமிழகத்துக்கு மட்டுமே இந்த ஒரு விஷயம் வந்து அனுமதி அளிக்க மாட்டீங்கன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பிற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமான வேறுபாடு இருக்குல்ல. கர்ம வீரர் காமராஜர் சொன்னார், தமிழ்நாட்டினுடைய தலைநகராக சென்னை இருந்தாலும், நிர்வாக தலைநகரமாக சென்னை இருந்தாலும், மதுரை போன்ற பழமையான நகரங்கள் ஒரு கலாச்சார தலைநகரமாக திகழ்கிறதுன்னு சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா, மதுரையில் ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுக்க ஹிட் ஆகுது. மதுரையை சார்ந்தவர்கள் வந்து ஒருத்தர் மேடையில் பேசி கைதட்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வடிவேல் மாதிரி ஒருத்தர் ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க சினிமாவில், அதுதான் டாப் லெவல் காமெடியாக வருது. அதனால் அவர் சொன்னார் கலாச்சார தலைநகரம், அது மையமாக இருக்குது அப்படின்னு சொன்னார், பழமையான நகரம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் மட்டும் இந்த கட்சி வந்து திமுக வந்து வலிமையாக இருக்குங்க, இந்த பகுதிக்குள்ளே போயிட்டேன்னா அதிமுக வலிமையாக இருக்குங்க அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அப்படி சொல்லவே முடியாது. சிறு கட்சிகளுக்கு மட்டும்தான் ஒரு பகுதியில் வந்து ராமதாஸுக்கு வந்து திண்டிவனத்துலேருந்து திருச்சி போகிற பாதி வெளி வரைக்கும் கட்சி இருக்கும். திருச்சியை தாண்டினா பாட்டாளி மக்கள் கட்சி கொடியே பறக்காது. விசிகா கொடி வந்து என்ன செய்யும், ஊருக்குள்ளே பாதி கொடி தான் பறக்கும், பெரும்பாலான கொடி பூரா சேரி பக்கம் பறக்கும். அப்போ கட்சி வந்து எல்லா தரப்பு மக்களையும் உள்வாங்கக்கூடிய கட்சியாக வந்து எல்லாமே இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குட. திமுகவுக்கு தான் இருக்கு, அண்ணா திமுகவுக்கு இருக்கு. குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவின் கொடி பறக்கும், திமுகவுக்கு கொடி பறக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி கிடையாது. ஒரு பகுதி இருக்கும், இந்த பகுதியில் ஒரு செல்வாக்கானவருங்க, இவர் வந்து ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்காருங்க அப்படின்னா அந்த பகுதியில் தான் அவருக்கு செல்வாக்கு இருக்கும். கொஞ்சம் அவர் ஊரை கடந்து அந்த பக்கம் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் காங்கிரஸ் கட்சி இருக்கும். ஏன்னா ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம்லாம் இருக்காங்கல்ல, அங்கே வந்து கொடி பறக்கும். மானாமரில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பக்கத்து ஊருக்கு போனீங்கன்னா ஆள் இருக்காது. நடுவில் பிட்வீன் 10 ஊர் இருக்கும்ல, 10 ஊரில் காங்கிரஸ் கொடியேற்ற ஆள் இருக்காது. இப்படி பல கட்சிகள் இருக்கிறது. ஒரு பகுதி சார்ந்த கட்சியாக மட்டுமே அது இருக்கும். எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கங்களாக சில கட்சிகள் வந்து இல்லாமல் இருக்கும். அதனால தான் வந்து இப்படி கேட்பது அப்படிங்கிறது வந்து நியாயமா அப்படின்னு கேட்டால், உங்கள் கட்சி வலிமையாக இல்லாத தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிற மாநிலங்களோடு ஒப்பிடுவதில் என்ன விஷயம் இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் வந்து ஒரு பாஜக சார்பாக போட்டிக்கிட்ட ஒரு திரைப்பட நடிகர் சுரேஷ் கோபிங்கிறவர் ஜெயிச்சிட்டார்ல. தமிழ்நாட்டில் அப்படி நடக்குதா? தமிழ்நாட்டில் 40க்கு 40 ஒரே கூட்டணி தான் வருது நாடாளுமன்ற தேர்தல். அதனால் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு தொங்கு சட்டசபை உருவாகிரும், யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை உருவாகிரும். அப்படி உருவாயிருச்சுன்னா நம்ம வந்து ஆட்டத்தை காட்டலாம், நம்ம வலிமை என்னன்னு காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது அடித்தா ஒரே அட்டி தான். சாஞ்சா ஒரு பக்கமாக சாயிற செம்மறி ஆடுகள் அப்படின்னா கிண்டல் பண்ணுவாங்க. ஒற்றை கருத்து தான் தமிழ்நாட்டில் ஒரு சினிமா ஓடிச்சு அப்படின்னா எல்லா ஊர்லேயும் ஓடும். ஒரு சினிமா அட்டர் ஃப்ளாப் ஆகுதுன்னு வச்சுங்க, எல்லா ஊர்லேயும் ஃப்ளாப் ஆயிடும்.
இல்லைங்க அந்த ஊரில் திருச்சியில் ஓடிச்சுங்க, திருநெல்வேலி பக்கம் ஓடலாங்க, அப்படி ஒரு படமே கிடையாது. எனவே ஏகபோக முடிவு தான் தமிழ்நாட்டினுடைய முடிவாக இருக்குமே தவிர அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்ங்கிறது கிடையாது. உணவு முறையிலிருந்து அவனுடைய ரசனையிலிருந்து, இப்போ இளையராஜா பாட்டு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்காதுன்னு ஒருத்தன் கிடையாது. ஏஆர் ரஹ்மானுடைய சாங் வருதுன்னா எல்லா இடத்துலையுமே ஹிட் ஆகும். அது மாதிரி தான் அவனுடைய அரசியல் தேர்வும் கூட ஏகபோக முடிவாக தான் தமிழ்நாட்டில் ரிசல்ட் இருந்திருக்கு. 40க்கு 40 ஜெயலலிதாவும் வாங்கியிருக்கிறாங்க. 40க்கு 40 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது திமுகவும் பெற்றிருக்கிறது. ஒன்று திமுக ஆட்சி வரும், இல்லை என்றால் அதிமுக ஆட்சி வரும் என்கிற நிலைமை தான் இருந்திருக்கிறதே தவிர சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கியாக மாறி ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக மாறுவது என்பது எப்போதாவது நடக்குமே தவிர எப்போதும் அப்படி நடப்பது கிடையாது. சார், நேற்று வந்து டெல்லியில் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடந்தது. செல்வ பெருந்தகை அவர்களாக இருக்கட்டும், இல்லை மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கலந்து கொண்டாங்க. மாவட்ட நிர்வாகிகள் தரப்புல இருந்து வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கணும் அப்படின்னா 41 தொகுதிகளுக்கும் கீழே வந்து இருக்கக்கூடாது, அதே மாதிரி 6 அமைச்சர் பதவிகள் வந்து பெற வேண்டும், அப்போ தான் வந்து திமுக கூட்டணியில் எங்களால் இருக்க முடியும், இல்லைனா வந்து தாவேகா கூட கூட்டணி வச்சுக்கலான்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போனதாகவும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே அவர்களுக்கு 25 தொகுதி கொடுத்தாங்க. எல்லா தொகுதிகளிலும் வென்று விடுவார்களா? 41 தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. 41 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புக்கு வந்து அவர்களுக்கு கட்சியிலே வந்து அமைப்பு பலம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ விஜய் இருக்கிறாரு, விஜய் நம்ம என்ன மாதிரி விமர்சிக்கிறோம்? தனிநபராக ஒரு புகழ்மிக்கவர் தான், அவரை பார்க்க கூட்டம் வருவது உண்மைதான். ஆனால் ஒரு கிளைக்கழகமாக பார்த்தால், ஒரு ஒன்றிய கழகமாக பார்த்தால், மாநகரங்களிலே தனித்தனியாக பார்த்தால், வார்டு ரீதியாக பிரிச்சிங்கன்னா கட்டமைப்பு கிடையாது, பூத் ஏஜென்ட் போட முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த அணி வெற்றி பெறாது என்று எல்லாருமே நம்புகிறாங்க. நீங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு வந்து பயங்கர பிரம்மாண்டமான கூட்டம் வந்துச்சு. ஓட்டு வந்துச்சா? வரலை. மக்கள் நீதி மையத்தை தொடங்கிய போது கமலஹாசனை பார்ப்பதற்கு கூட்டம் வந்தது. ஆனால் ஓட்டு போடும்போதுக்கு ஓட்டாக அது மாறியதா அப்படின்னா மாறலை. அதனால தான் அதைத்தான் நம்ம 41 தொகுதி கொடுங்க, 6 அமைச்சரவை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறது இருக்கு இல்லையா, அதுக்கான அமைப்பு பலமே கிடையாது, அது கேட்பதற்கான நியாயமும் அவர்கள்ட்ட கிடையாது. அதனால் 25 தொகுதியை வந்து அவர்கள் வந்து தக்க வைத்துக் கொள்வது தான் நல்லதே தவிர, அது ஒரு வேளை வந்து சில தொகுதிகள் இப்போ இவங்களுக்கு கூடுதலாக 41 தொகுதியை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அப்போ விசிகாவுக்கு எவ்வளோ கொடுக்குறது? ஏற்கனவே வெறும் 6 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா விசிகா ரொம்ப வலிமையான கட்சி, களத்தில் ரொம்ப தீவிரமாக இயங்கக்கூடிய. அதே மாதிரி எங்கெல்லாம் தொழிற்சங்கங்கள் இருக்கிறதோ, சிஐடி மாதிரி அமைப்புகள், பல தொழிற்சங்க அமைப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி வலிமையாக இருக்கும். அப்போ அவர்களுக்கென்று சில பகுதிகள் இருக்கிறது. அப்போ அவங்க எப்படி வெறும் 6 சீட்டில் தான் போன முறை அவங்க வந்து போட்டிட்டாங்க, அவர்களுக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பு? அப்போ இது வந்து வெறும் காங்கிரஸ் கட்சி மட்டுமே கூட்டணியில் இருக்குது அப்படின்னா கூட இந்த கோரிக்கையை பரிசீலிக்கலாம். அந்த இடத்துல இன்னும் பல கட்சிகள் இருக்கிறப்ப அது எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு திமுக யோசிக்கும். அப்புறம் போய் கொடுக்குற சீட்டையெல்லாம் அவங்க ஜெயிச்சிருவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுக்கு முழுக்க முழுக்க பாடுபட வேண்டிய இடத்துல திமுகவினுடைய கட்சி நிர்வாகிகள் தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த வேட்பாளரை கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் அதுக்கு நடைமுறை சாத்தியமே இல்லை. அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், அதற்கான வேலை திட்டம் அவர்களிடத்தில் இல்லை, அதுக்கான திட்டமிடல் அவர்களிடத்திலே சுத்தமாக இல்லை. அதனால் அது சாத்தியப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். சார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒத்து போகாதுன்னு முதலமைச்சர்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து எந்த ஒரு பதிலும் சில தலைமை வந்து முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் மற்ற நிர்வாகிகள் மாணிக்க தாக்கூராக இருக்கட்டும், இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இதற்கு எதிர்பதில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஏன் பதிலளிக்காமல் இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ செல்வ பெருந்தகை வந்து திமுக கூட்டணி தான் வேணும்னு சொன்னான்னு வச்சுங்க, நாளைக்கு கூப்பிட்டு ராகுல் காந்தி கூப்பிட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா இவர் ராகுல் காந்திக்கு கட்டுப்பட்டவரா திமுகவுக்கு கட்டுப்பட்டவரான்னு கேட்டால் ராகுல் காந்திக்கு தான் கட்டுப்பட்டவர். அப்போ அவருக்கென்று சொந்த கருத்தை வைத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் தேசிய கட்சியில் மாநில தலைவர்களுக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி போன்ற தலைவர்களும் இறுதி முடிவை எடுப்பார்கள் என்று சொல்வதன் மூலமாக ஏன் தலையை உருட்டாதியடாங்கிறாரு செல்வம். என்ன இதுக்குள்ளே குழப்பத்தில் கொண்டு வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து குஷ்பு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்,
காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலில் தனியாக அனாதையை தான் வந்து போட்டியிட போகிறாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி இது பார்க்குறீங்க? குஷ்புடைய ஆசை. காங்கிரஸ் நாசமாக போகணும் தானே பிஜேபிக்காரங்க நினைப்பாங்க. ஆனால் காங்கிரஸில் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. காங்கிரஸ் முடிந்த வரைக்கும் பேரத்தை கூட்டுவதற்கு 41 சீட்டு கேட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு 31 சீட்டு தான் கொடுப்போம், 30 சீட்டு தான் கொடுப்போம்னா வாங்க தான் போகிறாங்க. ஏன்னா திமுகவோட நின்றால் அவர்களுக்கு எம்எல்ஏ கிடைக்கும். வேறு கட்சியில் போய் நின்றால் தெருவில் தான் நிற்கணும். 5000 ஓட்டு தொகுதிக்கு வாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ திமுகவினுடைய தயவே இல்லாமல் மாணிக் தாகூர் தனியாக நின்று விருதுநகரில் ஜெயிச்சு காமிச்சாருன்னா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒன்று இல்லைல்ல. அப்படி இல்லாமல் இருக்கிற போது திமுக அதற்கு தலை சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து சீட்டு கிடைக்காம தான் அல்லாடினார் போன முறை. அவர் மயிலாடுதுறையில் சீட்டு கேட்டார். அப்படி தானே அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அதனால் வெற்றிக்கான வாய்ப்பு என்பதை நீங்கள் ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கணும். அதனால் திடீர்னு அவங்க வெளியேறுவாங்க அப்படின்னு குஷ்பு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் காங்கிரஸே இல்லாமல் போகணும். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 எம்பிக்கள் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்திருக்காங்க. காங்கிரஸ் எம்பி 10 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தது திமுக தானே. இந்தியா கூட்டணியினுடைய தென்னிந்திய முகமாக திமுக தான் திகழ்கிறது. அப்படியே திமுக தூக்கி சுமக்கணும் காங்கிரஸை வந்து திமுக டம்முன்னு கீழே போட்டுருச்சுன்னா அவங்க கட்சியில் அனாதி ஆயிடுவாங்களே, அரசியலில் தனிமைப்பட்டுருவாங்களே அப்படின்னு பாஜகக்காரர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய குரலாகத்தான் குஷ்பு பேசுகிறார். ஸோ முதலமைச்சருடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா காங்கிரஸ் வந்து என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி.